மீனாவும் செந்திலும் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு செஞ்சு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டா கேவலமாக இருக்குது சாப்பாடு. வாயிலே வைக்க முடியாது. ஆனால் மீனா கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. அதே டைம் செந்தில் அதே சாப்பாடை சாப்பிட்றாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா செந்திலோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு கேவலமாக இருக்கிறது எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறனால அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு. அந்த டைம் மீனாவும் ஃபோன் அடிச்சு நீங்களும் ஹோட்டலில் சாப்பிடுங்கங்க, நான் ஹோட்டலில் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மீனா நீ கொடுக்குற சாப்பாடை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்கிறாரு. ஏங்க அதுக்கப்புறம் வச்சுறாங்க ஃபோனை. அதுக்கப்புறம் செந்தில் யோசிக்கிறாரு நம்மளும் ஹோட்டலே வாங்கி சாப்பிட்ருவோம் எனக்கு தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தானே. நம்ம கதிர் வந்து ராஜியை வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்கள் வீட்டு வாசல் எங்கள் வீட்டு வாசலுக்கு நடுவில் உன்னோட போலீஸ்கார் வந்து நிற்க நிற்கத்தா இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் வந்து கதிர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் தாங்க எனி டைம் மயிலோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். வீட்டிலே சண்டை போடுறாரு, இப்போ கடையிலே சண்டை போடுறாரு. அந்த டைம் அவங்க அப்பா பார்த்துட்டே இருக்காரு கடையில் சண்டை போடும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் எங்கேயோ போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மயிலோட அப்பா வராரு கடைக்கு. அப்போ வந்து நம்ம சரவணன் வந்து அவமானப்படுத்தி மரியாதை குறைவாக பேசி உங்கள் அப்பா போக சொல்லு அப்படிங்கிற மாதிரியான்னு சொல்லிடுறாரு. அதோட மயிலும் அழுதுகிட்டே அவங்க அப்பாவை அனுப்பிச்சி வச்சுறாங்க. ஏம்மா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கல, நான் இங்கே நெருப்பு மேலே நின்றுட்டுருக்கேன், நீங்கள் தயவு செய்து போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு. அதே டைம் நம்ம சரவணன் போய் மயில் பின்னாடி நின்றுட்டு என்ன நடிக்கிறியா அப்படின்னா ரோட்லேயும் சண்டை போடுறாரு. அதையும் அவங்க அப்பா பார்க்குறாரு. அந்த டைம் பார்த்து என்னடா ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி போய் அவங்க அப்பா போய் சரவணன்ட்டு கேட்குறாரு. கேட்கையில் அவளை வீட்டுக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லல மயிலை வந்து அவங்க அப்பா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. என்னடா வீட்டில் சண்டை போட்ட, கடையில் சண்டை போட்ட, இப்போ ரோட்டுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கப்பா, நான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல, என் பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாரு. அதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.